வாய்விட்டு சொல்ல முடியாத துன்பங்களும் வந்த வழி தெரியாமல் செல்வதற்கு வாராகியம்மனை 11 நாட்கள் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும், எந்த மாதிரியான பூஜைகளை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் தீபாரதனை நடக்கும்போது பல அதிசயங்கள் நடந்திருக்கு. அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வாராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கலியுகத்தில் உக்ர தெய்வங்களின் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட உக்ர தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடியவர் தான் வாராகியம்மன். வாராகியம்மனை முழு மனதோடு நம்பி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் என்பது சொல்லப்படுது. இத்தோடு மட்டுமல்லாமல் எதிரிகள் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றிகள் மட்டுமே உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வாராகியம்மனை எந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் என்று நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் என்பது ஏற்படும். ஒரு சிலருக்கு நல்ல வேலை அமையாமல் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், சொந்த வீடு கட்டுவதில் தடைகள் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கலாம். இப்படி எதுவாக ஒரு பிரச்சனைனாலும் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இன்னுமே சிலருக்கு வெளியில் சொல்ல முடியாத இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட மாட்டிக்கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக 11 நாட்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வந்தால் அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும். இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக 11 நாட்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 11 நாட்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். 11 நாட்கள் அசைவ உணவுகளை சாப்பிடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். இந்த வழிபாட்டை ஆரம்பிப்பதற்கு உகந்த நாட்களாக இருக்கக்கூடியது வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை வெள்ளிக்கிழமை, வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிருத்திகை நாட்களில் வரக்கூடிய நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. அப்படி இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டை இரவு 7 மணியில இருந்து 11 மணிக்குள் செய்ய வேண்டும். வேறு எந்த நேரமும் இந்த வழிபாட்டுக்கு உகந்த நேரம் கிடையாது. காலையில் தலைக்கு குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் வாராகி அம்மன் படம் இருக்கும் பட்சத்தில் நாம் வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை வாராகி அம்மனாக நினைத்து கொள்ளலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் பயன்படுத்த வேண்டும். அதில் வாழைத்தண்டு திரி, தாமரை தண்டு திரி, பஞ்சு திரி இவை மூன்றுமே ஒன்றாக இணைந்து திரியாக நாம் தயார் செய்து கொண்டு ஏற்றும் பொழுது அதனுடைய தீபத்திற்கு அதீத சக்தி உண்டு. இந்த தீபத்தை வெறும் தரையில் வைக்காமல் ஒரு தட்டு வைத்து அதற்கு மேல் தீபம் ஏற்றுவது சிறப்பு. வாராகி அம்மனுக்கு பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலுமே அந்த பொருளை நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதே போல் செவ்வாழை, மாதுளம்பழம் முத்துக்களை தேனில் சேர்த்து வைப்பது போன்றவை வைக்கலாம். கண்டிப்பான முறையில் 11 நாட்கள் பானகம் வைக்க வேண்டும். அடுத்ததாக வாராகி அம்மன் படத்திற்கு வாராகி அம்மனாக பாவித்து நாம் தீபம் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு செவ்வரளி, செம்பருத்தி, மல்லிகை, நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்குப்பூ ஆகியவை 4இல் ஏதாவது ஒரு பூவை தினமுமே வைக்க வேண்டும். இவை அனைத்துமே தயார் செய்து வைத்துவிட்டு வாராகி அம்மனின் படத்தை பார்த்தோ அல்லது வாராகி அம்மனை நினைத்தோ நாம் ஊற்றிய தீபத்தை பார்த்தோ வாராகி அம்மனை ஒரு மந்திரத்தை 21 முறை கூற வேண்டும். கூறி முடித்த பிறகு உங்களுடைய எந்த கஷ்டம் தீர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த கஷ்டம் தீர வேண்டும் என்று மனதார வாராகி அம்மனின் வழிபாட்டை நாம் செய்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விட்ட பிறகு 15 இருந்து 20 நிமிடத்திற்குள் தீபத்தை குளிர வைத்து விடலாம். தீபத்தை குளிர வைத்த பிறகு நாம் நைவேத்தியமாக வைத்த பொருட்களை வீட்டில் வைக்கக்கூடிய அனைவருக்குமே பிரசாதமாக தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த முறையில் தொடர்ச்சியாக 11 நாட்கள் நாம் வாராகி அம்மனிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்து வழிபாட்டை செய்யும் பொழுது அந்த துன்பம் விலகுவதை கண்கூட நம்மால் உணர முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. வாராகி அம்மனுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை 11 நாட்கள் நாம் சொல்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான
பாவங்களும் தீரும். ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம மனதார உச்சரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து வாராகி அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பல காலமாகவே வாராகி அம்மனுடைய வழிபாட்டு வழக்கத்தில் இருக்குது. நல்லெண்ணெய் தீபமேற்றி பஞ்சமி திதியன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் வாராகி வழிபாட்டை நம்ம துவங்கலாம். தினமுமே வாராகி அம்மனை நம்ம வழிபட முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பஞ்சமி திதி நாட்களில் வழிபட்டால் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். சைவம், வைணவம், சக்தி வழிபாடு ஆகிய 4 வழிபாட்டுக்களில் முறையை பின்பற்றியவர்களில் வழிபடும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் வாராகி அம்மன். வாழ்க்கையில் அனைத்து முடிந்து விட்டது, கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராது என்ற நிலையில் இருந்தால் கூட வாராகியே நாம் வழிபட்டால் அந்த நிலை மாறும் என்பது பலரும் சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முழு மனதோடு ஒருவர் வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சப்த கண்ணீரில் ஒருவராக இருக்கக்கூடியவர் வாராகி அம்மன். தெய்வீக குணமும் அது மட்டும் இல்லாமல் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக இருக்கக்கூடியவள். தாயை போன்ற இரக்கமும் தயால குணமும் உடையவளாக இருக்கக்கூடியவர் வாராகி அம்மன். உக்ர தெய்வமாக வழிபடுறாங்க. இவளை வாராகி அவதாரமாக எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் மற்றும் என்று சிலர் சொல்வதுண்டு. சப்த கண்ணீரில் பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோரின் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் தான் வாராகி அம்மன். எதிரிகள், தீய சக்திகள், கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு தெய்வமாக வாராகி அம்மன் இருக்காங்க. வாராகி அம்மன் வழிபாட்டை பலருமே மேற்கொண்டாலுமே இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது. அன்னை பராசக்தியின் போர் படை தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியை வழிபடுவர்களுக்கு 3 உலகில் எதிரிகளே இருக்க மாட்டாங்க என்பது ஆன்றோரின் வாக்கு. ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியே சொல்கிறாங்க. மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலுமே முதல் கடவுளான விநாயகருக்கு தான் முதல்ல பூஜை நடைபெறும். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டுமே வாராகி அம்மனுக்கு முதல்ல பூஜைகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வாராகி அம்மனுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமுமே மனமுருகி வழிபட்டு வந்தார். அவளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். வீட்டில் வாராகி அம்மனின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட்ட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்கக்கூடியபடி அமைத்து வழிபட வேண்டும். வாராகிக்கு உரிய திசையாக வடக்கு திசை கருதப்படுது. வாராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமுமே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து நாம் வழிபட வேணும். இந்த வழிபாட்டின் பொழுது வாராகி அம்மனுக்கு விருப்பமான நீலம், சிகப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது இன்னும் சிறப்பான பலன்களை தரும். 27 நட்சத்திரங்களை கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வாராகி அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும். அதே போல் 12 ராசிகளில் மகரம், கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்கள் வாராகி அம்மனை வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டவே அண்டாது. மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள், சனி திசை நடப்பவர்கள் வாராகி அம்மனை வழிபடுவது நல்லது. 7.5 சனி, கண்டக சனி, அது மட்டும் இல்லாமல் சனியின் எந்த திசையால் தொல்லை அனுபவிக்கிறார்களா இருந்தாலுமே செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபடலாம். இந்த நாட்களில் வாராகி அம்மனுக்கு தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து மீறலாம். இது தவிர வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளாக பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளில் வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும். பஞ்சமி திதியன்று வாராகி துதிகளை பாடி மனம் மூழ்கி அழைத்து வேண்டினால் நமக்கு வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.